ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சம்மர் வந்தாச்சு, நம்ம குட்டீஸ் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்கோபார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தி. வெளியே வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வாங்க பட்டர்ஸ்காட்ச் சாக்கோபார் எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாக்கோபார் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே நமக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். வால்நட் கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. அந்த பச்சை வாசம் போய் லைட்டாக கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதே பேனில் நம்ம சுகரை சேர்த்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். மெஷரிங் கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் டு லோவில் வச்சு இதை நல்லா காய்ச்சணும். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகி பாருங்கள், இந்த கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும், இல்லாட்டி கரைஞ்சி போயிடும். சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகட்டும். இப்போ நம்ம வறுத்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா லைட்டாக திக்காக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேரமல் பண்ண நட்ஸோடு சேர்த்து இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஒரு ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற விட்டுறணும். ஆறட்டும். அடுத்ததாக நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். சாக்லேட் டார்க் சாக்லேட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இது டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். டெய்ரி மில்க் அப்படி இல்லைன்னா செமி ஸ்வீட் சாக்லேட்டு அப்படின்னு கடையில் கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் இருக்கணும், அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண சாக்லேட்டை கரைச்சிக்க போகிறோம். டேரெக்டாக அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சோம் மெல்ட் பண்ணோம் அப்படின்னா கரைஞ்சி போயிடும். டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ மேலே இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் அப்படி இல்லைன்னா கண்ணாடி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெடித்து வீணாக போயிடும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுல் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பவுலில் நம்ம கட் பண்ண 100 கிராம் சாக்லேட்டை சேர்த்துடலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ சாக்லேட் நல்லா உருகி இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வெது வெதுப்பான கண்டிஷன் அளவுக்கு நீங்கள் ஆற வச்சிங்கன்னா போதும். அது வரைக்கும் இருக்கட்டும்.
இப்போ அடுத்ததாக நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, நட்ஸ் எல்லாம் சேர்த்து, அது வந்து ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா எடுக்க வருது. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக உடச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக உடச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடச்சிக்கிட்டிங்கன்னா ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து லைட்டாக வெதுவெதுப்பான கண்டிஷனில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாக்கோபார் வந்து நான் இன்றைக்கி பேப்பர் கப் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த சாக்லேட் எடுத்து உள்ளே நம்ம வந்து போட்டு விட்டுறலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப திக்கான லேயராக நமக்கு கடையிலலாம் வாங்கினோம் அப்படின்னா கிடைக்காது இல்லைங்களா, அது மாதிரி லைட்டான லேயர்ஸ் வரணும். அதுக்காக ரொம்ப டார்க்காக போடக்கூடாது, லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி. இதே மாதிரி அடுத்ததாக ஒரு கடாயில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லை 3 மடங்கு 2 மடங்காக குறையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து கொஞ்சமாக சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா இதில் 5 டேபிள் ஸ்பூன் வந்து பால் பவுடர் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பவுடர் சேர்த்து பால் வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா கெட்டி ஆகிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் பால், 40லேருந்து 50 மில்லி அளவுக்கு பால் இருக்கும். அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அடி பிடிக்காது, கட்டி ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம அந்த கேரமலைஸ் பண்ண நட்ஸு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில், அதை சேர்த்துடலாம். பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாம். பேப்பர் கப்பில் ஊற்றும்போது ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப கெட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பேப்பர் கப் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாக்லேட் லேயர் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ பேப்பர் கப் ரெடியாக இருக்குது. அதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலும் வந்து கரெக்டான ஸ்டேஜில் ரெடியாக இருக்குது. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது எல்லா கப்லேயும் நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போ எல்லா கிளாஸ்லேயுமே ஃபில் பண்ணியாச்சு, எல்லா டம்ளர்லேயுமே. அடுத்ததாக இது மேலே வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். இப்போ சில்வர் ஃபாயில் போட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து லைட்டாக ஹோல் போட்டு நம்ம குச்சி வச்சிடலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா 6லேருந்து 7 மணி நேரமாவது ஃப்ரீசரில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகிடுச்சு நம்மளோட சாக்கோபார். இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ அந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து எடுத்துகிட்டு ஒரு சிசர் வச்சு மேலாப்பில் இருக்கிற அந்த பேப்பர் கப்பை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சாக்கோபார் சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த லேயர் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு கடையில் வாங்குற மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அந்த சாக்லேட் லேயர் வந்து கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் வரும், பேப்பர் கப்பில் ஒட்டிட்டு தான் இருக்கும். பட் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான பட்டர்ஸ்காட்ச் சாக்கோபார் இப்போ ரெடி. இந்த சம்மர் டைமில் உங்கள் வீட்டு குட்டீஸும் வீட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நல்ல ஹெல்த்தியாக இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் சாக்கோபார் வந்து செஞ்சு கொடுங்க. செய்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா எம்னு டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்க மற்றவங்களும் பார்க்கணும், மற்றவங்களும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற புது வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.